ஆமாம் உங்கள் குட்டி குஞ்சான். இப்போ எங்கள் அண்ணன் 2 பேர் வந்திருக்காங்க. கேம் விளாட போகிறோம். அந்த டாமுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? டாமு 4 மந்த்லி 14 வீக்லி போட்டான். அதில் வெறும் 700 டைமண்ட் மட்டும்தான் மிஞ்சிச்சு. பார்த்துக்கோ, அப்போ இட்டாச் ஈவெண்ட்டுக்கு மட்டும். ஜாலியாக ஐடி பாஸ் அனுப்பிச்சு விட்றா அப்புறமா. ஹலோ. இட்டாச்சி சட்டை கொஞ்சம் ரொம்ப பெருசாக தெரியுதுண்ணா. மினாட்டோ தரமாக இருக்குதாண்ணா. இட்டாச்சி மண்டை போட்டு மினாட்டோ சட்டை போட. ரெண்டு லுக் சேஞ்சர் வச்சுக்கிறல. நான் 4.K இந்த ஐடியாவும் வச்சுக்கேன்டா. எப்பா நீ வேணும் அது இது செலவு பண்ண மட்டும் எடுத்துக்கிறீங்க. இருக்கும் படுறா அதில். இதுவும் தரமாக இருக்கும். தரமாக இருக்கிறேன். இது டாமைன்லேருந்து வரேன். இது ஸோ அவனுக்கு சரி உனக்கு எவ்வளோடா வந்தது? உனக்கு எவ்வளோ வந்தது? அவனுக்கும் 68 தான். எவ்வளோ டைமண்ட் வந்து மினாட்டோ ட்ரெஸ்? அப்போ 200 அவ்வளோதானடா. அது இந்த இட்டாச்சி சட்டைக்குன்னா பேண்ட்டு கொண்டு தெரியலடா. லுக்காக இருக்கும்டா. அப்போ கூட சொல்கிறேன்டா. சரிண்ணா லுக்காக இருக்கும்டா. இது எம்பி பண்ணி எடுக்கலையா? அவன் மேக்ஸ் வச்சுக்கிறான்டா. எம்பி பண்ணி அவன் எதுக்கு எடுக்கிறான்? நல்லா எடுக்க மாட்டான்ப்பா. இன்னும் 150 எவ்வளோ சம்திங் இருக்குதுடா மந்த்லி. எம்பி பண்ணி யூஸ் பண்ணாங்க. லுக்கு அதிகமாக விட்டுச்சு. பவர் அதிகமாக விட்டு லுக்கு கம்மியாக இருந்தால் கூட எடுத்துருப்பாங்க. இல்லை இந்த காஸ்டியூம் போடுறா. வா லோனல்ஸில் போயிட்டு ப்ராங்க் பண்ணலாம். நார்மல் காஸ்டியூம் போட்டு போகலாமா? சேர்ந்துட்டு போட்டு ட்ரெஸ்ஸு கம்மி வெயிட் இது நல்லாதா? தெரியல பெரியப்பா. நான் எங்கே நான் பார்த்தேன் இன்னைக்கு. நான் இது ஒரு வாட்டி கூட பார்க்கல. பாட்டு மாதிரி போட்டா கிச்சனா அங்கே ஏதாவது ரிமோட் இருக்கா? ஃபோன் தான் பெரியப்பா இருக்கு. பிராண்டாக போட்டோம் பாரு வைக்கிறா. அது ஏன்னா அங்கதான் நான் இங்கே மிதமாக இங்கே ரிமோட் காணனா மூவாயிரம் தான் இருக்கும். ஏன் எங்கே ரிமோட் இல்லையா? அப்போ அங்கே பெட்டி யாரும் பார்க்குறீங்க. அப்போ ரிமோட் டிவி போட கூட மாட்டேங்க. ஓகேவா ட்ரெஸ்ஸு?
எங்கே இருக்கா? ஆ இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டா? யார் போன் அது? அம்மா அது. சரி கத்தாச்சுடா. நான் எங்கே இருக்கேன்? ஏன் அந்த அமௌண்ட் இந்த பாரு எல்லாம் வந்துட்டாங்க தெரிட்டா. அண்ணா நீ எது இந்த ப்ளூ கலர் மண்டையா நீ? இவன் அந்த வாரம் 5 பண்டில் எடுக்க போறானாண்டா. டேய் ஹலோ கேக்குதா? ஹலோ இவன் வர 5 பண்டிலே எடுக்க போறானாண்டா. 5 எடுத்து அந்த அமௌண்ட் ஒன்று கட்டியிருப்பா அது போட்டு போகிறான். நவுறா எவனையா உள்ளே பிடிச்சிட்டு வந்து போட்டு பண்ணான் நவுறு. அண்ணா நீ எங்கே இருக்கா? எனக்கு அதை வந்து காட்டேன். அது இங்கே காட்ட வராதுடா ஒன்றா. இல்லை நான் உன்னை பார்த்தேன். அந்த வராதுடா ஒன்றா வராதுடா. நான் வேறு இதில் இருக்கேன், நீ வேறு இதில் இருக்க. அந்த இல்லை நான் உன்னை பார்த்தேன். அந்த அமௌண்ட் போட்டல கையை. இல்லைடா முக்கிலா அது. ப்ளீஸ் சிஸ்டர் வேற என்ன? உட்காந்து நினைக்க நீ தானா உட்காந்து நினச்சிக்கிறது இது? அப்போ இது அப்போ யார் நீ தானே உட்காந்து நினச்சினுக்கிறா? இந்த பாரு. ஆ என் தம்பி எப்போ இது உள்ள வந்தான்? இங்கே வா இங்கே வா. அம்முக்குடா அம்முக்குடா. ஆத்தா உள்ளே போய் உனக்கு வழி விட்றா. வழி விட்றா. என் தம்பி தானே வழி விட்றா. அவரு போயிட்டேன் என்ன பண்ணுவோம்? ஏய் வாடா போடுறா. அமௌண்ட் போடுறா. இது எதையா பிடிச்சினாடா. இன்னும் நான் போய் பிடிச்சினாடா. வெயிட் பண்ண. அது வரைக்கும் இவனை ஃபன் பண்ணு. உள்ளே போடா. யார் இந்த எலும்பு பண்ணுறேன்? இது நான் போயிட்டு எதையா நவுறா எங்க நானும் அப்படிதா. அக்கா இங்கே வாங்கும். உள்ளே போய் அமௌண்ட் போடுறா. அப்போ தானே வருவானுங்கலாம். நல்லா தெளிவாக தெரியல. அமௌண்ட் போடணுமா? பணம் போட்டுனேடா டே. இவனுக்கு வர ஏஸ் ரஹமான் மாட்டிக்கினாலும் ஒருத்தது. இப்போ எல்லாம் வெளியே வரப்பாரு. யாரா இது? இப்போ நான் ஒரு நோண்டி வேலை பார்க்க போகிறேன். நவுறா அண்ணா நவுறு. நவுறு. நவுறா நான் நவுறு தலைமைக்கு தேங்காய் பால். இப்போ அப்படியே உண்டுடா. போ. இது சூப்பராக இருக்கு. ஆனால் இதில் மேலே பறக்க முடியுமா? ஏன்ச்சு
டிவி ரிமோட்டில் எங்கே வச்சுட்டு ஆளே காணாத டிவி ரிமோட்டை. ஆமாம் வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கேன். காணோம் எங்கே போட்டு அதில் டிவியும் போட யாரும் இவன் போடவே இருக்காது டிவி. அது எங்கே கையில் கரையில் வச்சு போயிருக்கோம். எது அண்ணா நீ எங்க இருக்க? மருவமலை அனுப்பிட நான் பார்த்துறேன். பாக்ஸிங் போட்டுக்கலாமா? பாக்ஸிங் போடலாமா? வெளியே போயிட்டான். வா 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 டப்புன்னு வா. சரி வெளியே வரேன். எனக்கு ஜாயின் கொடு. என் ஃப்ரெண்டு கொடுத்துருவான். நானும் உள்ளே வரலாமே ப்ரோ. 4v4 என்னடா அமௌண்ட் அது? என் தலை எப்படா அண்ணா நார்மல் ஆக்குறது? சிஎஸ் வின் ஸ்ட்ரைக். அண்ணா நான் எல்வின். ஏய் அந்த எந்திரிங்கப்பா. கிச்சே எந்திரி. கிச்சே டிஃபீட்ல காட்டுது. ரிமோட் எந்திரியா பாரு. அதுக்கு பின்னாடி எனக்கு கொடு. ரிமோட் இருக்கான்னு பாருடா டேய். அதை எடுத்து ரிமோட் தான் கூட விட்டா ஒன்று நின்றுச்சுப்பா. கட்டில் மேலே தான் பண்ணிச்சு. நான் பார்த்தேன். இப்போ நான் வரேன் மேட்சுக்குள்ள. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில பீச்சுன போச்சு. எங்கடா இருக்கு? அண்ணா உள்ளவா? வடா 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 வடா. கட்டில் தான் பார்த்தேன் நான். நடுவில் இருக்கும். இப்போ நல்ல மீட்டாக தான் ஒரே ட்ரெஸ் போடலாம். மாதராவா எப்படி எடுக்கிறது? மந்த்லி போடலாமா? எவ்வளோ பண்ணோம் அதில் போட்டது? இன்னும் டைம் பண்ணால் 4 பேர் எடுத்துடலாமா? 3 பேர் பண்ணால் 4 பேருக்கு ஆச்சுமா? நியாயம் ஓட்டுறாரு. ஆண்டவா டேய் ஐடி பார்த்து அனுப்பிச்சு விட எனக்கு. வா வா. இது கூகுள் தானே? ஃபோன் பண்ண எனக்கு தெரியாது. ஃபோனில் சொல்லு. இது பார்க்குறேன். இப்படி வாடா. அதை எந்திரி. அசிய மாட்டானே. இருந்தா தர போறோமா? அடியில் பார்த்தீங்களா? இது மாயம்.
எல்லாம் சைடில் இருக்கும். பெட்டு மாற்றி போட்டா பெட்ஷீட் போட்டா அப்போ தான் ஒரு மாதிரி அதை எழுதி வச்சுட்டாங்க. யாரும் தேவையில்லை, அதனால யாரும் தேட மாட்டாங்க, பிரச்சனை கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கும். ஏய் உனக்கு என்ன கேம்ல தான் இருப்பியா? யாரு கேட்டு கேம் விளையாடுற நீங்க? ஆ இந்த பாரு பொறுமையா பாரு, ஏதாவது சொல்லியிருக்கேன் நான் என்கிட்ட இந்த வேலை வச்சு எப்ப பாரு போடும் போட்டு அது ஆர்னஸ் கூட ஏய் ஆர்டர் ஸ்கோர் கார்டு. ஏய் இங்க ரிமோட் இருந்துச்சே, மத்தியானம் உட்காந்துருந்தீங்களா இந்த இடத்துல இருந்துச்சு, எங்க ரிமோட்டு? தெரியலாமா, எங்களை கேட்டால் எப்படிமா தெரியும்? வரலவுக்கு அப்படிதான் இங்க அடியில கலந்துச்சு கொசு இது. ஜிமெயில் வேணா பார்த்து போண்டா. மேலே கற்று போட்டா கற்று இல்லையா அடியில கூட கையான தட்டு அந்த ஸ்க்ரீன் அந்த எங்கன்னா பின்னாடி இருக்கா பாருங்க. ஆ அது பொறுமையாக பண்ணணும் வீட்டில். எடுத்துப்பேன், நான் தான் இருப்பேன். பெட்டு பையன் எடுத்து இங்கே இருப்பேன். நீங்கள் பார்க்குறப்பட்டாங்க எடுப்பாங்க. அவர் அது எங்கே போகுது அதுக்கப்புறம் அது கவலையே பார்க்க சொல்ல முடியும். அவ்வளோதான். அவன் கேம் ஆறு வேலைக்கு தான் பார்த்துக்கிறான். சொல்லிட்டேன் நான் பொறுமையாக தான் சொல்லுவேன். சும்மா சும்மா இங்கே செல்லை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சும்மா சும்மா ஃபோன் எடுத்து ஆடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காரு. அதான் கேட்குதுண்ணா படிக்கிறேன். அனுப்பிச்சு விட்டேன்னா வெளியாயிடுவான். Enter one of your 8-digit backup code. தயானது வேண்டுதா? என்ன சொல்லுது? You can update your password now. Please continue. சரி நான் எதுவுமே இல்லை கண்டினியூ பாஸ்வேர்டு அதுதான் இருக்கேன். நான் ஒன்றா ஆகணும்.
நீ ஸ்ட்ரெயிட் டேரக்ட் காப்பி பண்ணியாடா டேரக்டாக பண்ணியா எப்போ அந்த இதில் மெசேஜ் இருக்கு அதே நிமிஷம் அவன் கல்லில் சண்டைன்னு சொல்லுவாங்க ஸ்பிட் கேம் ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணிட்டா பத்தொம்பது தானே போட்டுது ஒன்றே பண்ணுறேன் கையில் வரும் நூறுண்டா 274 அப்புறம் வெளியே பண்ணி எல்லாம் ட்ரெஸ்ஸை போயிட்டு ஆஹா அது ஏஐயா அந்த ஃபாண்ட் நானே பண்ணல ஃபாண்ட் எடுத்து அது நான் பண்ண பின்னு வரவே மாட்டேன் தாங்க மாட்டேன் எவ்வளோ பண்ணாலும் ஏய் 5வது வாட்டி போய் அது நேரத்தில் நான் 27 நாள் எந்த நேரத்தில் நான் 27டா இது எடுக்கணும் அந்த எல்லாத்தையும் நல்ல மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் கேம் விளையாடிக்கிட்டு ஏதாவது பண்ணின்னு அடுத்த இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கெல்லாம் நான் வேறு மாதிரி ஆயிரும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா மண்டையை தூக்கி போட்டு உடச்சி போட்டு வச்சுடுவேன். ஜோக் அடின்னு இருக்காத. அந்த விளையாட்டுலாம் விளையாடாத. சும்மா சும்மா என்ன கேமு நீயே கற்றுக்கோ. யூடியூப்ல போய் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு. அந்த கேம் பேர் என்ன சொல்லுமா? கேம் இல்லை அது. என்னது அப்போ நீ வந்து கேம் விளையாடுவ? கேமா இது? கேமு தான் அது.
பரவாயில்லையா? ஏய் தரமாக இருக்கா டாஸ்க்கு. ஏய் அது அமௌண்ட் போடுற மொட்டை என்ன அமௌண்ட் பாரு. என்னடா அமௌண்ட் இருக்கு பார்த்து. செம்மையா இருக்குல்ல. ஏய் இருக்குதா மிஸ்டி ஷாப்ல? எவ்வளோ டைம் பண்ணுறாது? நல்லா சரி ஸ்டார்ட் பண்ண. நம்ம இதே டாஸ்க் எடுக்கலாம். எங்கே போகிற? கடைக்கா? நீ ஒரு மேட்சாக வாங்கடா. சரி சரி நான் தெரியா சாப்பிட்றேன். வேஸ்ட் பண்ணிட்டாங்க டைமில். எத்தனை நாள் வேலைக்கு போய் சேர்த்தா? அது எப்படி என்ன பண்ணதுக்கு அந்த இது பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ஷேடோ கிச்சே இன்னைக்கு ஒரு 200 ரூபா போட்டான்டா. இப்பயா? ம் கையிலமா அந்த ஆப் சொல்லு. கையிலமா எவ்வளோ வந்துச்சு அப்போ இன்னைக்கு? இன்னைக்கு நேற்று 200 இன்னைக்கு 200. இப்போ 40 ரூபா போட்டாங்க, 20 ரூபா போட்டாங்க. ஆமாம் 150 ரூபா இருந்தால் போட்டேன். நேதே ஏன் காசு கேட்கணுமா? புரியல அந்த இது அந்த வெப்சைட்லேருந்து 150 ரூபா தான் போடுறோம். மிகவும் ஒரே ஒன்றா லாங்கடா எப்படி பண்ணுறோம்? நாளைக்கெல்லாம் 8:40 ஸ்டார்ட் ஆகிடுமா? இதா ஆ இல்லைப்பா ரிமோட் எங்க இருக்கு சொல்லு. வாஷ் மிஷின் டிவி ரிமோட் பெட் மேல பெட் கவர் போட்டு அது 50 ரூபாய் வாங்கி வந்துருக்கோம். அது எவ்வளவு இருக்கும்? ஒரு வேலை செய்யணும், அந்த வேலை சிறப்பாகணும். டிவி கலந்து போடவே இல்லை. எங்கே போயிட்டாரு இதுக்கு மேலே? உனக்கு தெரியாது என்ன எடுக்கவே இல்லை நீங்கள்ல.
கட்டி போட்டா ஒரு ரிமோட் ஒன்று கட்ட மாதிரி இருக்கும் இல்லை வாஷிங் மிஷின் கட்ட மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணுறது யாரு ஃபோன் இது ஏந்துதான் எனக்கு 200 இன்னைக்கு டெபிட் ஆயிடுச்சே. இன்னொன்று வாட்டியா 200 ஐயோ கையிலம்மா நீ ஃபோன் வச்சுருக்கிறியா 200 பண்ணி சம்பாதிச்சுட்டான் சம்பாதிக்கணும் ஒன்றும் சொல்லியா சம்பாதிக்கணும் நீ பண்ணலாம்ல இல்லை பண்ண முடியாது ஏன் எனக்கு வசதியில் வந்துடுறேன் எந்த இந்த மாதிரி திறமை இல்லை நான் சவாய் தான் போயிடும் எப்படி பண்ணுறது கேட்டு டேமேஜ் எடுக்கூடாது பவர் ஷேடோ கொண்டு வச்சுக்கணும் அழுது ஆர்ப்பாட்டம் வந்து அதான் ஐயோ நடிப்பு தான் நடிப்பு நடிப்பு தான் நடிக்கணும் நைட்டு இப்போ பேசி இப்போ நான் ஓகே நான் இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகும் நான் விடுவேன் நான் ஜாஸ்தி ஆகிட்டா வரும் நீ ஓடியா பாய்ஞ்ச ஓடியாது ஏன் கட்டி நிற்கிறேன் வராமல் தெரியா அதான் நான் வந்து நான் ஏன் பேசுவாங்க ஒரு பேரப்ப நான் ஒரு அளவு வரைக்கும் பார்ப்பேன்ல இது மாதிரி பேசணும் நானே பேசுவாங்க நம்மகிட்ட அது காசு மேட்ச் பார்க்கலாம் மேட்ச் போயிட்டு ஏய் இறங்குங்க எல்லாரும் இறங்குங்க கட்டி போடலாம் அது மாதிரி எப்போ தெரியும் அது யாரும் நான் தான் பிரச்சனை ரெடி ரிமோட் எங்கடி தங்கமே தேடி பாரு ஆல்ரெடியே தேடி வாங்க என் தேர்த்து நீ உட்காந்து என் கண்ணு எடுக்க மாட்டேன் காலக்கே போல யாருன்னா அது யாருமே போகலையே ரெடி பண்ண அப்போ நீ நான் தானே பெட்டு போட்டோம் நான் இன்னொரு அவங்க தானே நான் இது மேலே இருந்து எதுவுமே எடுக்கவே இல்லை கட்டில் தள்ளிட்டு தான் நான் பண்ணனே கண்டி அது மேலே இருந்து எதுவும் எடுக்கல வாஷிங் மிஷின் போட்டால் தான் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு யார் எதுவுமே எடுத்தா ரிமோட் போடலாம் அது எப்படி தான் போகுது தெரியும் டிவியும் பார்க்கல வாஷிங் மிஷின் போடல வாஷிங் மேலே நைட்டு வச்சு ரிமோட் எடுக்கணும் அது என்ன போகிற எடுத்துட்டு வாங்க இருக்கிறதோட இது எடுத்து பார்ப்போம் இது காட்டில் வச்சுட்டா காசு அவன் புது 2000 கொடுத்துட்டியா கொடுங்கல இது சரி பைக் மதிப்பு அது வாங்கிட்டாங்க நிமிஷம் சரி இல்லைன்னா அடுத்த மாதம் கொடுப்போம் என்னையும் வாங்கினாங்க இல்லைன்னா அடுத்த மாதம் சேர்த்து கொடுப்போம் வந்து காசு கேட்காம தான் பிரச்சனை கிடையாது கேட்காம தான் பிரச்சனை வேறு தான் ஏந்துக்காடே இது எல்லாத்துச்சே நீரு ஏந்துக்காடு 2 வாட்டி ஏந்துட்டேன் கீழே 1 நேரம் இறங்கி சாப்பிடுங்க முதல்ல செஞ்சா சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க
ஏங்க நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் அம்மா எவ்வளோங்க நகை வச்சுருக்காங்க? கேட்டது இல்லையா? சரி சரி நான் சும்மா கேட்டேன். இல்லை அன்னைக்கு ஒரு நெக்லஸ் போட்டாங்க, அப்புறம் வளையல் ஒன்று எடுத்து திருப்பி போட்டாங்க, பழசாயிரம் சொல்லி திருப்பி தேய்ச்சி போட்டு இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி அதான் கேட்டேன் எத்தனை அதெல்லாம் எது கேட்டுட்டேன். வேற ஏதாவது எடுத்துருவா? நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு? இடம் எங்கெங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என்ன நகை வந்துட்டு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்குன்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது எனக்கு. இல்லை யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அண்ணி சொல்லுங்க அண்ணி. இவர்தான் அம்மா என்ன வச்சிருக்காங்க? அம்மா கொஞ்சோண்டு தானே வச்சிருக்கு. கொஞ்சோண்டா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு. அப்புறம் ஆரம் ஒரு 7 பவுன் வச்சிருக்கு. எப்போ வாங்குச்சு? ஆரம் தான் ஆரணி காசு அனுப்பி அப்படியே அதை சேர்த்து வச்சு நானும் அம்மா உங்க போய் வாங்கிட்டு இருக்கோம். அம்மா அதுக்கப்புறம் அந்த ஆரத்தை எனக்கு தரேன்னு சொல்லி யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லி வைக்க மாட்டியா? அதுல ஒரு சின்ன அதே ஷேப்ல ஒரு கோடு மூக்குத்தி இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. இடம் நம்ம அப்ப வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒண்ணு வாங்கணும்ல, அதை வித்துட்டாங்க. கல்யாணத்துக்கு வித்தோம்ல, இன்னும் மறந்துட்டியா? அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாரிச்சியா? நீ எந்த இடத்த கேட்கற? காய்கறிகள், சாலட், சப்பாத்தி. சப்பாத்தியான்னு பார்க்குறீங்களா? எஸ், அதுதான் நமக்கு தேவையான முக்கியமான ஹோல் கிரெயின்ஸை கொடுக்குது. வீக்லி 3 டைம். இருக்கங்க, எங்கே போறீங்க? நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். கொஞ்ச நாளா உங்க வாழ்க்கையில எதுவுமே சரியாவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பெரிய சமையல் தான் செய்ய போறோம். நம்ம சண்டே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஈவினிங் டின்னர் தான் கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு டின்னர் கடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் மாடியை வச்சு செய்யலாம். ஒரு 4 மணிக்கு மேலே போயிட்டு கடை செஞ்சு முடிச்சிடலாம்னு பார்த்தா நல்ல மழை பெஞ்சிருச்சு இன்னைக்கு. சரி நல்லா கடை ஸ்டவ்வை பற்ற வச்சு வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு. வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஜாமானும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருக்குதா. கடை இட்லி ஊற்றி வச்சாச்சு, கடை சிக்கன் செஞ்சாச்சு, கடை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறோம். வேலை வந்து பரபர ஆனாதான் நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் டின்னர் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பண்ணு மாதிரி வந்திருக்கு இட்லி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சைனஸ் அப்படின்னா என்ன? சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மாதிரியான தொந்தரவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு சுருக்கமான மக்கள் மூலியமாக சொல்ல முடியுமா சார்? சைனஸ்ங்கிறது நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சம் வந்து. சரி. நம்ம முகத்தில் ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மூக்குக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் ஒரு பெரிய சைனஸ் இருக்கும். காற்று பைகள், தமிழில் சொன்ன காற்று பைகள், காற்று அறைன்னு வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரான்டல் சைனஸ்ல நெத்திக்கு மேலே 2 இருக்கும். நம்மளோட மூக்குக்கு பின்னாடி ஸ்பீனாய்டு, எத்திமாய்டு இருக்குது. எத்திமாய்டு கொஞ்சம் சின்னது, ஸ்பீனாய்டு அதுக்கு பின்னாடி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த காற்று பைகள் நமக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு வழங்குது அப்படின்னா, நம்ம மூளை வெயிட், நம்ம தலையே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த வெயிட்டை கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி ஆக்குது. அதுக்கப்புறம் நம்ம கண்ணு மூக்கு சுற்றி உள்ள நுண்ணிய நரம்புகள், ரத்த குழாய்களை பாதுகாக்குது. நம்ம மெல்லிய திரவம், அதுலேருந்து ஒரு சின்ன மியூக்கஸ் வந்து நம்ம மூக்கோட தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு சைனஸ்லேருந்தும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம காற்று மூலம் நமக்கு வர தூசி, புகை, போலன் கிரைன்ஸு, இந்த கிருமிகள் இதெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி நமக்கு ஒரு சேஃப்டி ஜோனை கொடுக்கும். சரி சார். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நுரையீரலுக்கு ஒரு வெப்பநிலை இருக்கு. அந்த வெப்பநிலை வந்து நம்ம வெளியில் வந்து குடல் பிரதேசத்தில் இருக்கலாம், கடுமையான உஷ்ணமான இடத்துல இருக்கலாம். இந்த காற்றை வந்து அது வந்து நம்ம நுரையீரலுக்கு ஏற்ற ஓட்டையை வந்து இந்த பாலிப்ஸ் அடைச்சிருக்கா, மூக்கு கண்டா இருக்கா, நேசல் எந்த செந்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சளியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சா ஒரு எக்ஸ்ரே, பிஎன்எஸ்ன்னு சொல்கிற அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும் அப்படி இருக்கும்.
இந்த வாழ்வியல் சேஞ்சஸ், உணவு திட்டம், என்ன விதமான வாழைப்பழம் எடுத்தாலும் நீங்க எடுக்கலாம். பட் இதை வச்சு நீங்க பண்ண போற டிஷ் என்னன்னா பலானா தோசை மாவு எடுக்கிறீங்க, வாழைப்பழத்தை சாப் 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 பண்ணி உள்ள போடுறீங்க, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் புளிச்ச ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடர் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல வாஃபல் மேக்கர் இருந்தா கொஞ்சம் நல்லா பட்டர் பேக் பண்ணி போட்டுட்டு வாஃபலை ரோஸ்ட் பண்ணுங்க. வாஃபல் ரெடி ஆகிடும். அப்படி எதுவுமே இல்லையா, ஒரு தோசை கல் எடுத்து மட்டும் நல்லா பட்டர் போட்டு இதை வச்சு 2 பக்கம் ஒரு பக்கம் சுத்தமாக பண்ணிட்டா வேற ஸ்வீட் என்ன விதமான வாழைப்பழம் எடுத்தாலும் சிக்கன் நூடுல்ஸ் என்னங்க ராஜிகா சாப்பிட்டு மாதிரி சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா மேகாமா சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்கு அப்படியா ஆஷிகா எப்படி இருக்கு சரி சரிம்மா ஓகே வைக்கிறா சரி ஓகே அம்மாக்கு ஜுரமா எந்த டாக்டர் பார்த்தாங்க கேட்காங்க சிக்கன் நூடுல்ஸ் பண்ண சூப்பரா அதான் சொன்னேன் சூப்பரா கேப்சிகம்லாம் போட்டு பக்காவா பண்ணேன் கிளறி ஆ ஹிந்தில ஹலோ பை டர் ஆக்கியானா டர்ரா டர் ஆக்கியா டர்னா பயம். ஏ பையா அண்ணா பயமா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ பையா அண்ணா பயமா சரி அது நூடுல்ஸ் உண்மை நல்லா இருந்ததா அதான் சொன்னேன் நேற்று நீ காலை கூட கேட்டீங்க அதான் சொன்னேன். அப்படியே சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரியே பக்காவாக இருக்கணும், அந்த கடையெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக இதெல்லாம் போட்டேன், மசாலாலாம் இல்லை, எல்லா மசாலாவும் போட்டு சோயா சாஸ்லாம் போட்டு ஃபுல்லாக கடை நூடுல்ஸ் மாதிரியே டிக்கவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டேன். டேஸ்ட் சூப்பராக வந்ததுல்ல அது பசங்களும் சூப்பராக இருக்க சொன்னாங்க. என்னாச்சு பார்த்து வரக்கூடாதா நூடுல்ஸ் சொன்னல அது சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்ததுங்க. சொல்லாத நூடுல்ஸ் நேற்று செஞ்சதுல சும்மா நொய் நான் எப்ப பார்த்தாலும் நூடுல்ஸ் இடிச்சு என்ன எதுக்கு போனாலாம் கிடையாது. பாரு நல்லாவே இல்லை ஒண்ணு. என்னத்தில் நன்மை போட்டு வச்சுக்கிறீங்க கேமா? எப்படி குரங்கு மாதிரி இருக்கிற இந்த பொம்பளை பக்கத்துல வந்து நிக்கிறேன் நியாயமா? எனக்கு தெரிஞ்சா என் தாய் எவ்வளவு வருத்தம். அம்மா ஆ இது கொஞ்சம் பாய் இன்னும் மூத்த பசங்கயா ஏண்டா என்ன உச்சாவா? இரு வரேன். நான் வருவேன். ஏன்ப்பா நான் போகிறேன்ப்பா, நீ உக்காருப்பா. ஏய் படுக்கவே கொஞ்சம் ஏந்துக்கிறதுக்குள்ளே ஏந்துச்சு ஒருத்து போகிறேன். ஏய் ஒரு கில்லு மட்டும் வாங்கிக்கிறா, நான் ஜாம சித்த எடுக்கணும்டா. டேய் அவன் மாட்டோம். யாரெல்லாம் வசிக்கிறாடா, டேய் ரிவ்யூ பண்ணுறானே ஜோரோ.
எடுக்கிறோம் எப்படினாலும் இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து யார் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஆடியன்ஸே இல்லை, பட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷில் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ மிந்த்ரால வந்து thousands of ட்ரெஸ்ஸஸ் பட் அதுல இருந்து என்னால வந்து சில ட்ரெஸ்ஸஸை பிக் பண்ணி இந்த இவெண்ட்டுக்கு நீங்க இது போட்டா நல்லா இருக்கும், இல்ல ஒரு ஆஃபீஸ் வேர்ஸ்க்கு இது ஏய் இறங்கு, ரிமோட் வாங்கின இறங்கு. ஆ ஏன் அப்படி போய் விளையாட கத்தாதம்மா ஃபர்ஸ்ட் சும்மா. எத்தனை வாட்டி சொல்றாங்க டிவி பார்க்கணுன்ட்டு. இது அம்மா இதான் விளாடலாமா? என்ன விளையாடலாம்? தாயா பாஸ் நான் வரைஞ்சி தரேன். நான் வரைஞ்சி தரேன். அம்மா ஒர்க்கிங் பண்ணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம். broken வேலை from home. நிலா டோன்ட் டெல் லைக் திஸ். டோன்ட். broker வேலைனா broken. பாத்தியா நீ புரோக்கர் வேலைன்ட்டு? பார்த்தேன். அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சி விட்டுருவேன். 5 star fully broken. சார் அந்த அடுத்த பிட்டு சும்மா